பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இணைச்சட்டம் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தை 3. சுட்டெரிக்கும் நெருப்பை போன்று உங்களை வழிநடத்தி செல்பவர் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவர் அவர்களை முறியடித்து உங்கள் முன் வீழ்ச்சியுற செய்வார். அதனால் ஆண்டவர் வாக்களித்தபடி நீங்கள் அவர்களை துரத்தி விரைவில் அழிப்பீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதித்து உமை ஆராதிக்கிறோம் அப்பா. அனுதினமும் தகப்பனே, எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து எங்களோடும் எங்களை சார்ந்து இருக்கிறவர்களோடும் எங்கள் குடும்பத்தோடும் நீர் கடந்து வருவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கின்றேன். அதிகாலையிலே உமை தேடும் பொழுதும் ஆண்டவரே, உமது அருள் ஆசிரை பெற்றுக்கொண்டு நீர் தரக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்டு அந்த நாளில் நாங்கள் நடக்கும் பொழுதும் என் ஆண்டவருடைய அருளையும் என் ஆண்டவருடைய பலத்தையும் எங்களால் கண்டுகொள்ள முடிகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலே உமது அருள் ஆசீர்வாதங்களினால் எங்களை நிரப்புவீராக. யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ, என் ஆண்டவர் சுட்டெரிக்கும் நெருப்பை போன்று என்னை வழி நடத்துவார். என் ஆண்டவர் என்னோடு கூடி இருப்பார். என் ஆண்டவர் என்னை விட்டு வழி விலகி செல்ல மாட்டார். எனவே நான் வீழ்ச்சியோர மாட்டேன். என் எதிரிகள் எனக்கு எதிராக வந்தாலும் அவர்கள் சிதறடிக்கப்படுவார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த நாளிலே உம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். அன்பு தம்பி தங்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆதரவு அற்றவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, சுய நலத்திற்காக இல்லாமல் தன் நலத்திற்காக பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையும் அநேக மக்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்து நல் உதவிகளை செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருப்பதை போல ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருப்பீராக. ஏனென்றால் மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று, மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கின்றனர் என்று இணைச்சட்டம் 8வது அதிகாரம் 3வது இறை வார்த்தையில் வாசிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பசியை கொடுத்தீர். அந்த பசிக்கு ஏற்ற உணவை கொடுத்திருக்கின்றீர். நீர் எங்களுக்கு தாகத்தை கொடுத்தீர். அந்த தாகம் தீர்க்க எங்களுக்கு தண்ணீரை கொடுத்து இருக்கின்றீர். ஆனாலும் தகப்பனே, நாங்கள் அநேக முறை உமக்கு எதிராக பேசி நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களையும் நீர் கொடுத்த உடல் ஆரோக்கியத்தையும் இழந்து தவிக்கின்றோம். உமக்கு எதிராக பேசும் பொழுதும் உமக்கு எதிராக செயல்படும் பொழுதும் நாங்கள் பாவத்தில் வீழ்ந்து விடுகிறோம் சுவாமி. இந்த நாளிலும் கூட யார் யாரெல்லாம் உம்மை தேடி வந்து, ஐயோ நான் பாவ சிக்கலில் இருக்கின்றேனே, என்னுடைய பாவம் எனக்கு முன்பாகவே பெரியவனவாக இருக்கின்றதே, நான் எப்படி என் ஆண்டவரிடம் சொல்லி என் ஆண்டவரிடம் அறிக்கையிட்டு நான் ஒரு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா என்கின்ற ஒரு எண்ணத்தோடும் சந்தேகத்தோடும் உம்மை தேடி வந்திருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் இந்த உலகத்திற்கு வந்த ஒரே ஒரு நோக்கம் பாவிகளை மீட்டு ரட்சிக்கவும், அவர்களுக்கு ஆறுதலாய் இருக்கவும், அவர்களுடைய ஆத்துமாவில் ஒரு தேறுதலை கொடுக்கவும் நீர் வந்திருந்தீர். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் நீர் உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர். கல்வாரி பலியிலே பங்கு கொண்டு உம்மை நோக்கி ஜெபிக்கும் பொழுதும் அதே ஆசீர்வாதங்களை நிரப்புகின்றீர். உடல் உள்ள சுகத்தை கொடுக்கின்றீர். பாவ கட்டுகளை எடுத்து மாற்றுகின்றீர். சாத்தானுடைய வல்லமைகளை முறியடிக்கின்றீரே சுவாமி. அதை எங்களால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. ஆனாலும் சாத்தான் எங்களுக்கு எதிராக வைத்திருக்கக்கூடிய தந்திரங்களை நீர் அப்புறப்படுத்திடுவீராக. சாத்தான் கொண்டு வரக்கூடிய போலித்தனமான திட்டங்கள் எல்லாம் முறியடிக்கப்பட வேண்டுமா இமை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் நீர் எங்களுக்கு கற்பாரையும் மீட்பருமாக இருக்கின்றீர். நாங்கள் அசை உறாதபடி உண்மையாக உம்மை போல் இருக்க எங்களுக்கு பாக்கியத்தை தருகின்றீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் என்னோடு இணைந்து உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் உண்மையிலே நான் பாவி, என் ஆண்டவர் எனக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்திருக்கின்றார், என் ஆண்டவரை புகழ்ந்து பாடுவேன் என்று சொல்லி ஆண்டவரே அதிகாலையிலே எழுந்து தன்னுடைய முழு ஆற்றலாலும்
பலத்தினாலும் உம்மை நோக்கி ஆர்ப்பரித்து பாடிக்கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். நெருக்கடியான வேளையில் நீர் எனக்கு அரணும் கோட்டையும் அடைக்கலுமாக இருப்பீர் என்று ஆண்டவரே உம்மீது நம்பிக்கை வைத்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்களை நீர் வெறுத்துவிட மாட்டீர் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு அவர்கள் நொறுங்கிவிட மாட்டார்கள் என்பதை அவர்களும் அறிந்து கொண்டு இந்த உலகத்திலே வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. யார் யாரெல்லாம் இந்த நேரத்திலே என் ஆண்டவர் மட்டும் எனக்கு போதும், இதுவரை உலகத்திற்கு பின்பாக சென்று என்னுடைய பலங்களை எல்லாம் இழந்து தவித்துக் கொண்டு இருக்கின்றேன், இப்பொழுது என்னிடம் ஒன்றும் இல்லை என் ஆண்டவருக்கு செய்வதற்காக என்று சொல்லி ஆண்டவரே மன சோர்வோடு வந்து ஜெபிக்கக்கூடிய அன்பு தம்பி தங்கைகளை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. அவர்கள் உம்மை தேடி வந்திருக்கிறார்கள், திக்கற்ற பிள்ளைகளாக இருக்கிறார்கள். திரு பாடல்கள் 68வது அதிகாரம் 5வது இறை வார்த்தையில் வாசிக்கின்றோமே, திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தாளின் காப்பாளராகவும் இருப்பவர் தூயகத்தில் உறையும் கடவுள் என்று சொல்லி, ஆம் தகப்பனே, நீர் தூயகத்தில் உறைந்திருக்கின்றீர், எங்களையும் தூய்மைப்படுத்துவதற்காக வந்திருக்கின்றீர். எனவே இந்த நாட்களிலே கணவனை இழந்து தவிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆறுதலாகவும் காப்பாளராகவும் கடந்து வருவீராக. மனைவியை இழந்து தவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே அந்த சகோதரர்களுக்கு நல்ல ஒரு மன ஆறுதலை கொடுக்க ஆறுதலான வார்த்தைகளை நீர் கொடுப்பீராக. அநேக பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளைகளாக இந்த உலகத்தில் அங்கும் இங்கும் அலைந்து சென்று இருப்பதை பார்க்க முடிகின்றது. வழி ஓரங்களில் இருந்து பிச்சை எடுத்துக் கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது. ஒரு வேளை உணவுக்கு கூட கஷ்டத்தோடு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் உண்டு. அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்களுடைய தேவைகளை சந்திக்க வல்லமையான பிள்ளைகளை எழுப்பிடவும், நல்ல மனப்பக்குவம் உள்ள பிள்ளைகளை எழுப்பிடவும், அவர்கள் மற்றவர் மீது இரக்கம் கொண்டு உம்மை போல் செயலாற்றக்கூடிய வேளையிலே என் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அருளையும் ஆற்றலையும் பெற்றுக் கொள்வார்கள். அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் என்பதை அறிந்து கொண்டு செயல்படக்கூடிய வல்லமையை கொடுப்பீராக. இந்த நேரத்திலும் கூட தகப்பனே, எங்களோடு படித்த அனைத்து மாணவ மாணவிகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். எங்களுக்கு படித்துக் கொடுத்த அருமையான ஆசிரியர்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். ஆசிரியர்களை ஒப்புக் கொடுத்து நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, கல்லூரியில் படிக்கும் பொழுது எங்களுடைய படிப்புக்கு உதவி செய்த நபர்களையும் எங்களுக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்த அனைத்து உரைவாளர்களையும் ஆண்டவரே ப்ரொஃபசர்களையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இந்நாட்கள் வரை ஆண்டவரே உம்மை நோக்கி இருக்கவும், அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களிலும் என் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட்டதற்கு உமக்கு நன்றி அப்பா. இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் ஐயோ நான் நோய்வாய்ப்பட்டு விட்டேனே, இனி இந்த நோயிலிருந்து எனக்கு ஒரு மீட்பு கிடைக்காதா, ஒரு விடுதலை கிடைக்காதா, மன அமைதி கிடைக்காதா, மன சந்தோஷம் கிடைக்காதா என்று சொல்லி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறார்களே, அவர்கள் ஒவ்வொருவரும் என் ஆண்டவருடைய மகிமையை காணும்படியாக, என் ஆண்டவருடைய தொடுதலை உணரும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தனித்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உறைவிடம் நீர் அமைத்து கொடுக்கிறீர் என்று விசுவாசிக்கின்றோம். அதே போல் இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு குணமாக்குவீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலும் கூட உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். எங்களுடைய குடும்பத்தில் மரித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். விபத்தினால் மரித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் வருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை
எங்களுக்கு என்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமர்ப்ப தாயே, பணிமய தாயே, இந்த நாளிலே உமது அன்பு பிள்ளைகளாய் எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்து எப்பொழுதும் பாதுகாப்போடு நடக்க உதவி செய்ய வானதூதர்களை அனுப்புவாராக. ஆமேன்.